நமசிவாய. மாயாவியை மேலோங்கச் செய், மாயாஜாலத்தை உருவாக்கு. மாயாவியை மேலோங்கச் செய், மாயாஜாலத்தை உருவாக்கு. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு மந்திரத்தினை. இது நீங்க எப்ப சொல்லணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா, தினசரி காலையில் எழுந்த உடனே கண்ணாடியை பார்த்து கண் திறந்த நிலையிலே உங்களை பார்த்து கொண்டே நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தினை எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை மனதிற்குள் சொல்லி வரலாம். இரவும் அதே மாதிரி நீங்க படுக்க போறதுக்குனால இந்த மாதிரியான விஷயமா செய்யலாம். மற்ற நேரத்துக்குள்ள மனசுக்குள்ள நீங்க இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லிட்டு வரலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பல்வேறு விதமான வைப் மந்திராஸ் எல்லாம் நான் பல காலங்களாக பல்வேறு வருடங்களாக நான் இதை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆறுமுகம் அருளும் மனிதனும் வேறுமுகம் உட்பட அதை எவ்வளவு பேர்லாம் எப்படிலாம் காப்பி அடிச்சாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டால ஏகப்பட்டது ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லயும் இந்த மாதிரியான விஷயமாக வீடியோஸ் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வைப் மந்த்ராஸ் எல்லாமே நான் கொடுத்தது எல்லாமே ஒன்றர்ஃபுல்லா பலன் தந்திராக்களா தான் இருந்திருக்கிறது. இந்த ஒரு மந்திரம் லேட்டஸ்டா ஆட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் ஒரு 1 இயர் மேலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவுமே அட்டகாசமா எல்லாருக்கும் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. என்ன மாதிரியான பலன்? நம்மைக்கு அதிகப்படியான ஒரு தன்னம்பிக்கையை எடுத்து கொடுக்கக்கூடியது, தைரியத்தை கொடுக்கக்கூடியது, வெற்றியை கொடுக்கக்கூடியது, தோல்வியை அழிக்கக்கூடியது, பணத்தை உருவாக்கி தரக்கூடியது, அட்ராக்ஷன் பவரை வசீகரத்தை அதிகரித்து தரக்கூடியது, இது மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையுமே அள்ளித்தரக்கூடிய ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால மாயாவியை மேலோங்கச் செய், மாயாஜாலத்தை உருவாக்கி மறந்து விடாதீர்கள். நமசிவாய.